श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य श्रुतसंस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्धीशटारेः नस्तबारम् नृसुम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोर् अर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम्। जीवनम् जगताम् जीयात् किमप्यकृतः स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम्। अस्मद्गुरुपरम्परायै नमः। ஸ்ரீமத்கீதாசாரம்ங்கிறதான இந்த உபன்யாசத்திலே இரண்டாம் அத்தியாயத்தினுடைய அர்த்தங்களை இப்பொழுது நாம் அனுபவிச்சுருக்கோம். சென்ற இதுல இந்த இரண்டாம் அத்தியாயம் 16வது ஸ்லோகத்துல முன்னால 11வது ஸ்லோகத்திலேயே சொன்னான கதாசூன் அகதாசூச்சன் அனுசோசந்தி பண்டிதான்னு சொன்னதுக்கு இணங்க ஆத்மாக்கள் எப்பொழுதுமே நித்தியமா இருக்கின்றன, தேகங்கள் தான் அழியும் தன்மையுடையவனாக இருக்கின்றன. ஆத்மாவை பத்தியோ தேகத்தை பத்தியோ பண்டிதர்கள் எந்த விதத்திலேயும் கவலையை அடைவதில்லைன்னு சொன்னான். அதையே இந்த 16வது ஸ்லோகத்திலேயும் விவரிச்சு மாறுதலை அடையும் சுபாவம் உள்ள தேகத்திற்கு இந்த சரீரத்திற்கு ஒரே மாதிரியான நிலைத்திருத்தல் என்பது எப்பொழுதும் இல்லை. நிலையாக இருக்கும் ஆத்மா ஒரு சமயம் இருக்கு ஒரு சமயம் இல்லைன்னு இல்லாம எல்லா காலத்திலேயும் எப்பொழுதும் இருக்கிறது. அது இல்லை என்பதே இல்லை. நம்மாலே அறியப்படுகின்ற இந்த தேகம்னு சொல்றோமே, சரீரம்னு சொல்றோமே, உடல்னு சொல்றோமே, அது அதன் உள்ளுரையும் ஆத்மா, இந்த ரெண்டு வஸ்துக்களையும் பற்றி நாம் எவ்விதம் அறிந்து கொள்கிறோமோ அவ்விதமே நாம் சில உண்மைகளை அறிந்தவர்களாக ஆகிறோம் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார் அர்ஜுனனுக்கு. இப்போ அதற்கு மேலே அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யஸ்ய யஸ்ய கச்சித் கர்த்துமர்ஹதி. ஏன இந்த ஆத்மவஸ்துவினாலே, இதம் இந்த சர்வம் எல்லா அச்சேதன பொருள்களும் ததம் வியாபிக்கப்பட்டிருக்கின்றனவோ தது அந்த ஆத்மவஸ்துவை அவிநாசிது நாசமற்றதாகவே சித்தி அர்ஜுனா நீ தெரிந்து கொள் அறிவாயாக.
அவ்யயஸ்ய அழியத்தகாததான அஸ்ய இந்த ஆத்ம தத்துவத்திற்கு விநாசம் அழிவை கஷ்டித் எந்த ஒரு வஸ்துவும் கர்த்தும் அதை செய்வதற்கு ந அர்ஹதி முடியவே முடியாது அப்படிங்கிறத சொல்றார். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்றாளே, அது எதனாலே அப்படின்னு கேட்டா, எந்த அறிவுள்ள ஆத்ம வஸ்துவாலே அதை காட்டிலும் வேறான இந்த அறிவில்லாத அச்சேதன வஸ்துக்களினுடைய அதற்கு எல்லாவற்றையும் வியாபித்திருக்கின்றனவோ அந்த அப்படிப்பட்ட அந்த ஆத்ம வஸ்துவை ஒரு காலத்திலும் நாசம் இல்லாததான வஸ்துவாக நீ தெரிந்து கொள். மற்ற எல்லா வஸ்துக்களின் உள்ளே புகுந்திருப்பதனாலே, வியாபித்திருப்பதனாலே, மிகவும் சூக்ஷ்மமாக இருப்பதனாலே அதை ஒரு காலம் அழிக்க முடியாது. அதாவது மற்ற எல்லா பொருள்களும் அதை விட ஸ்தூலமாக பெரிதாக இருப்பதனால் எந்த வஸ்துவும் ஆத்மாவுக்கு ஒரு விநாசத்தை, ஒரு அழிவை எக்காலத்திலும் உண்டு பண்ண முடியாது. இப்போ நாம லோகத்துல நிறைய வஸ்துக்களை பார்க்கிறோம். இப்போ ஒரு வஸ்துவை அழிக்கும் சக்தி எதுக்கு இருக்கு? அத கத்தி, ஜலம், நெருப்பு, காற்று இவைகள் தான் மிகுந்த அழிக்கும் சக்தியை தன்னகத்தை கொண்டவை. அதால அழிக்கப்படும் வஸ்துகளுடைய புகுந்தே அதை வியாபித்தே அந்த அழிவை அதை செய்கின்றன. இப்போ ஒரு கட்டம், அதாவது தமிழ்ல மண்பானைன்னு சொல்லணும், அந்த மண் குடம் இருக்கு. அத உலக்கையால ஓங்கி அடிச்சா தூளாயிடுறது. இப்போ இந்த உலக்க எப்படி இந்த கடத்தை சுக்குநூறா உடைக்கிறது அப்படின்னா, அது மேல அந்த குடத்தின் மேலே வேகமாக காற்று மோதுவதாலே, ரொம்ப வெயிட்டோட அந்த த்ரஸ்டோட அது மோதுறதுனால அந்த குடம் உடைகிறதை நாம் காண்கிறோம். அதே மாதிரி காற்றை உண்டு பண்ணிய அதன் மூலம் வஸ்துக்களை அழிக்கின்றன. பகவானுக்கு இந்த ஆத்மாவை நாசம் செய்ய வேண்டும் என்ற சங்கல்பம் ஒரு காலம் இல்லாதிருப்பதனாலே ஆத்மா எப்பொழுதும் நாசத்தை அடையாமல் இருக்கிறது. முன்னால 12வது ஸ்லோகத்துல சொன்னார் ஆத்மாக்கள் அநேகம்னார். முன் ஸ்லோகத்திலும் இந்த ஸ்லோகத்திலும் அதை ஏகவசனத்துல உரிமையில சொல்லி இருக்கிறார். அப்போ அது எப்படி இங்க பன்மையில சொல்லி இங்க உரிமையில சொல்றேன்னா, அத ஜாதி ஏகவச்சனம்னு சொல்லுவா. ஆத்ம ஜாத்திய ஒன்றா இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனையும் சேர்த்து ஒன்னா வச்சுட்டா அப்ப அதுன்னு தானே அந்த வர்க்கம், ஆத்ம வர்க்கம். அது அந்த ஆத்ம வர்க்கம், அது தானே சிங்குலர்ல தானே வரும். அதனாலே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தினால அழிக்கும் பொருள் இவை, அதாவது கத்தி அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கிறது, வாள், கத்தி, இதெல்லாம் ஒரு பொருளை நாசம் பண்ணும். அதுக்கு எது உறுதுணையா இருக்கு அப்படின்னா காற்று தான். இப்போ இந்த கையில சும்மா அப்படி கத்திய வச்சுட்டா வெட்டி படுறதா? அது இல்ல, அதை ஓங்கி இது பண்ணாதான், அந்த காத்தினுடைய த்ரஸ்ட் அதுக்கு கொடுத்தாதான் அது வெட்டுறது இல்லையா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? கத்தி நன்னா ஆழமா வெட்டுறதுக்கு எது காரணமா இருக்கு? அந்த காற்று. அதனாலதான் எந்த பொருளை அழிப்பதற்கும் சரி, எந்த பொருளை சுத்தி பண்றதுனாலும் சரி,
இந்த மூணு வேணும். சோஷணம், தாகனம், பிளாவனம்னு சாஸ்திராக்கள்ல சொல்லுவாங்க. அதாவது உலர்த்துவது, எரிப்பது, நனைப்பது. இப்போ சர்க்கரை இல்ல பண்ணா என்ன பண்ணும்? காவேரியில கொண்டு போய் ஓடுற ஜலத்துல 1 கிலோ சர்க்கரை கொட்டினா என்ன ஆகும்? அந்த சர்க்கரை எனக்கு ஏதாவது தெரியுமா? போயிடும். அந்த இனிப்பு அங்க தெரியுமா? போயிடும். ஏன்? அந்த அபரிமிதமான ஜலத்தினாலே அது கரைக்கப்படுவதனாலே அது இழந்து விடுகிறது. அதே மாதிரி ஓடுற காவேரி ஆறுக்கு ஓடுறது, அதுல போய் 1 கிலோ உப்பை கொட்டினா என்ன ஆகும்? அதுவும் கரைஞ்சு போய் இதாயிடும். அப்போ தண்ணி என்பது, நீர் என்பது ஒரு வஸ்துவை அழிப்பதற்கு உபயோகமா இருக்கு. அதே மாதிரிதான் அக்னியும். எரிச்சா அப்படி சாம்பலா போய் எல்லாம் போயிடும். அப்போ காற்று, அக்னி மற்றும் ஜலம், நீர், இந்த மூன்றும் அழிக்கும் சக்திகளாக உலகத்திலே இருக்கு. அவைகள்தான் சுத்தப்படுத்தும் சக்திகளும் கூட. தட்டம் என்ன பண்றான்? இந்த தங்கத்துல அழுக்கேறிட்டு அது என்ன பண்றான்? வாஷ் பண்ணிட்டு அதை சூடு பண்றான். அதை நன்னா அக்னியில வச்சு இது பண்றான். அப்போ அந்த மேல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எரிஞ்சு போய் தங்கம் மட்டும் எரியாமல் அது சுத்தமாயிடுறது. அதனால எரியூட்டுவதனாலே ஒரு பொருள் சுத்தமடைகிறது இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்மளே பாத்ரூம் போறோம், எதால கழுவிக்கிறோம்? பிரக்ஷாலனம் பண்ணிக்கிறோமே, எதால? ஜலம் தானே அத்தனை சுத்தத்தையும் போகிறது. அதனால ஜலம் சுத்திகரிக்கும். அதே மாதிரி காற்று, அந்த காற்றும் சுத்திகரிப்புக்குள்ளதான ஒரு இது. அதாவது என்ன 2 விதமான தன்மைகளை பகவான் அதுகளுக்கு கொடுத்திருக்கான்னா, அது சுத்தப்படுத்துறதுக்கும் நல்ல இதுக்கும் பயன்படுத்த முடியும், அத கெட்டவைகளான அழிவுக்கும் பயன்படுத்த முடியும். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலேதான் அது அழிப்பு சக்தியா ஆக்க சக்தியாங்கிறதே இருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அத்வைதத்தினாலே இந்த இதை சொல்லும் போது எப்பொழுதும் எது ஒன்று மெய்ப்பொருளாகவே இருக்கிறதோ அது பிரம்மம்னு சொல்றார். அதாவது இந்த பிரம்மமானது எப்போதும் அழிவில்லை, அதை தெரிஞ்சுக்கோ. தன் நிலை தெரியாததான ஒரு பொருள், அதை யாராலும் அழிக்க முடியாது. இந்த ஸ்லோகத்தினால எப்பொழுதும் சத்தாகவே இருப்பது எது அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற சப்தமானது அசத்திற்கு சத்தை காட்டிலும் வேறுபடுத்தி காட்டுகிற ஒரு வித்தியாசத்தை, பேதத்தை, பிரிநிலையை கொண்டது. இப்போ குடம் முதலானவைகள் ஆகாசத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றன. அதை போலே ஆகாசம் உட்பட ஜலம் முழுவதும் எந்த சத்தென்னும் பெயர்களுடைய பிரம்மத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அழிவற்றதாக நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமுள்ள சத்தாகிய இந்த பிரம்மம் சரீராதிகளைப் போல் தன் நிலை மாறுவதில்லை. ஆகவே தன் நிலை மாறாத அந்த பிரம்மத்துக்கு ஒருவராலும் நாசத்தை உண்டாக்க முடியாது. ஆத்மாவுக்கு நாசத்தை உண்டாக்க அந்த ஈஸ்வரனாலும் கூட முடியாது. ஏன்னா அந்த ஆத்மாவே அந்த ஈஸ்வரன் தான். அகம் பிரம்மாஸ்மி தத்துவம். இது அத்வைதிகள் சொல்றது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். துவைதிகள் என்ன சொல்றாருன்னா, எந்த பொருளாலே
இந்த உலகம் முழுவதும் வியாப்தமாய் இருக்கிறதோ அது எப்பொழுதுமே அனாதி, முடிவற்றது. அப்போ அது நித்தியம், அது எப்பொழுதும் சத்தியம் தெரிஞ்சுக்கோ. இயற்கையாக நாசம் இல்லாவிட்டாலும் கூட இப்போ சாபம் முதலான செய்கைகளாலே அதுக்கு நாசம் ஏற்படலாம் என்றால், மாறுதலே இல்லாததான இந்த எங்கும் நிறைந்த பொருளுக்கு நாசம் யாராலையும் உண்டு பண்ண முடியாது. அது ஒரு காலத்திலேயும் நாசம் அடையாது அப்படிங்கிறது துவைத்தத்தினுடைய கொள்கை. இதுல அழிக்கிறதுல இவ சாபத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டா. துவைத்திகளும் விசிஷ்டாத்வைதிகளும் சொல்லாத ஒண்ண துவைத்திகள், ஒரு துர்வாசம் இருந்தா அப்படி சாபம் உடனே இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொருளுடைய அழிவுக்கு நல்ல கற்றறிந்த தபஸ்விகளுடைய சாபம் கூட ஒரு காரணமாக இருக்கும் என்பது அவர்களுடைய கொள்கை. அதற்கு மேலே அந்தவந்த இமே தேஹாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாசினஹ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரதன்னு அர்ஜுனன் அட்ரஸ் பண்ணி சொல்றார். பாரத, ஹே பரத வம்சத்திலே பிறந்த அர்ஜுனனே, அப்ரமேயஸ்ய வெளியிலே தெரிகின்ற வஸ்துவை போலன்றி அகம் என்று தோன்றுவதாய், அநாசிதா அழிவு இல்லாததாய், அழியத்தகாததாய், நித்யஸ்ய எப்பொழுதும் அழிவற்றதாக இருக்கிற, ஷரீரிணஹா ஷரீர சுவாமியான இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டதான ஈமே இந்த பஞ்சபூதங்களாகிற தேகாகா வளர்ந்து வரும் உடல்கள், அந்தவந்தகா அது கடைசியில நாசத்தை அடைகின்றது, உக்தாகா சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டனை இவைகள், தஸ்மாத்து இந்த அழிவு உண்டு அழிவு இல்லை என்ற இரண்டு விஷயமாகவும் ஒரு சான்றோன் சோகிக்க மாட்டான். அதனாலே நீ யுத்தத்தை பண்ணு அப்படின்னு எம்பெருமான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றான். இப்போ இதுல பல விஷயங்களை பூடகமா சொல்றான் பகவான். நம்ம சரீரத்துக்கு தேகம்னு பேரு. தேகம் தேகம் அது எது வளரக்கூடியதோ அது தேகம். இப்போ வளர்ச்சின்னு எதுக்கு ஒண்ணுக்கு இருக்கோ அதுக்கு குன்றுதலும் கட்டாயம் உண்டு ஓரளவுக்கு மேல. அதனால எதற்கு உபச்சயம் உள்ளதோ அதற்கு அபச்சயமும் இருக்கு. அபச்சயம்னா சுருக்கம். நீள்வதற்கு உபச்சயம்னு பேரு, சுருங்குவதற்கு அபச்சயம்னு பேரு. அப்போ எந்த பொருளுக்கு உபச்சயம் இருக்கோ அதுக்கு அபச்சயம் இருக்கு. இந்த மாதிரியான வளர்வது குறைவது இந்த மாறுபாடுகள் அந்த வஸ்துவனுடைய உறுப்பு. அது அந்த அவயவம் இருக்கிற பொருளுக்குத்தான் சம்பவிக்கும். இப்ப இந்த சரீரத்துல அவயவங்கள் கண்ணு, நமக்கு காலு கை இது மாதிரி அவயவங்கள் இருக்கு. அதனால இது மாறுதலை அடையும். ஆத்மாவுக்கு அவயவம் கிடையாது. அது டைனியஸ்ட் ஆஃப் தி டைனி. அது ரொம்ப மிக நுண்ணியது. அதுக்கு அவயவமே கிடையாது. அதனால அதை அழிக்கவே முடியாது. அதனால எந்த பொருளுக்கு அவயவங்கள் இருக்கிறதோ அது கட்டாயம் அழியக்கூடிய பொருளாகத்தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த தேகம்ங்கிற பொருளை ஆராய்ந்தால் அது அழியக்கூடியது என்ற அர்த்தம் நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகிறது. அதனால
சரீரம் என்ற ஒரு வார்த்தைக்கே சொல்லுக்கே அழியத்தக்கது, அழியக்கூடியது அப்படின்னுதான் அர்த்தம். தேகம்னாலே அழியக்கூடியதுன்னு அர்த்தம். அதுக்கு மேல இன்னொரு இதை சொல்றார். அதான் அந்தவந்த இமே தேகான்னு சொல்றாரோ அந்த அர்த்தம். இந்த சரீரம் இருக்கே, இது பிருத்திவி, ஜலம், தேஜசு, காற்று, ஆகாசம்ங்கிறதான பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை. அந்த பூதங்கள் நமக்கு அறியக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதனாலே அவற்றினுடைய சேர்க்கை சங்காதம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அந்த சங்காதத்திலே அதனுடைய சேர்க்கையான இந்த சரீரம் என்பது எப்பொழுதும் அழியத்தக்கது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள போதும். அதுக்கப்புறம் மூணாவதா, நம் சரீரம் இருக்கே, உடல் இருக்கே, இது நாம் பண்றதான புண்ணிய பாபங்களின் கர்ம பலன் இருக்கு இல்லையா, அந்த பலனை அனுபவிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கர்மங்களின் முடிவிலே இந்த சரீரமும் அழியும் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. பரமாத்மாவினுடைய திருமேனியும் நித்திய சூரியனுடைய திருமேனியும் கர்மத்தாலே பாப புண்ணியத்தினாலே ஏற்படாதாக இருப்பதாலே அதற்கு ஒரு காலமும் அழிவு இல்லை. நம் சரீரம் இந்த பிராகிருத மண்டலத்தில கர்மத்தினாலே சரீரம் ஏற்பட்டிருக்கிறதுனாலே இது கிரமேண அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கோ. உடல் அழிகிறது என்பதை விளக்க வேண்டுமா? ஆத்மா நித்தியமானது, அதற்கு அழிவு என்பதே கிடையாது என்ற காரணங்களை காட்டி விளக்க வேண்டிய முடிஞ்சு போச்சே. அதுக்கு பின்னாலேயும் உடல் அழிவது பிரத்யக்ஷ சித்தம், எல்லாரும் பாக்குறோமே கண்கூடா. ஒருத்தன் சாகிறத அத அப்புறம் புதைக்கிறான், இல்ல எரிக்கிறானே, அந்த சரீரத்தை பாக்குறோமே நாம இல்லையா? பிறந்த குழந்தை அப்புறம் கொஞ்சம் பெருசா இருது, அப்புறம் 10 மாசம் நீஞ்சது, தவிழறது, இது பண்றது, அப்புறம் பிடிச்சு நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, அப்புறம் அது பின்னால நம்ம ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? இது மாதிரி அது பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜில் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு கடைசியில இல்லாதையே போயிடுறது இந்த சரீரம். அதனாலே தேகம் அல்லது சரீரம் என்ற சொல்லுக்கே அழியக்கூடியது அப்படின்னுதான் அர்த்தம் அப்படின்னார். இதுக்கு தாத்பரிய சந்திரிகையில அத்தி அற்புதமா 6 விதமான வியாக்கியானத்தை நம் சுவாமி தேசிகன் பண்றார். அது ஒவ்வொருத்தரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த சுவாமி அருளி இருக்கிற இந்த பிரயோஜனங்கள் என்னென்னு லிஸ்ட் பண்ணோம்னா, ஆத்மாவுக்கு கத்தி முதலிய பதார்த்தங்களாலே, அதாவது ஆயுதங்களாலே ஒரு காலும் நாசம் சம்பவிக்காது. ஏன்? ஆத்மாவுக்கு அவயவம் இல்லை, அதனால அதை நாசப்படுத்த முடியாது. சரீரத்துக்கு அவயவம் இருக்கு, அதனாலே இந்த கத்தி, அம்பு இதெல்லாம் நாசத்தை விளைவிக்கும். இதை தெரிஞ்சுக்கோ, இது ஒரு பிரயோஜனம். ரெண்டாவதா, ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் இயற்கையிலேயே பலவிதமான வேற்றுமைகள் இருக்கின்றன. அதனாலே தேகமே ஆத்மா இல்லைங்கிறத நீ நன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன் தேகமே ஆத்மா இல்லை? இப்போ நான் 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 பேச ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தை நான்றது, 10 வயசுலயும் நான்றது, 25 வயசுலயும் நான்றது, 50 வயசுலயும் நான்றது. இன்னைக்கு சாக போகும்போது மத்தியானம் சாக போறதுன்னா அன்னைக்கு காத்தால கூட நான்றது. அந்த நான்லே மாறுபாடு இல்லை. ஆனா அது எப்ப பேச ஆரம்பிச்சதோ அதனுடைய உருவம், சரீரம் எப்படி இருந்தது குழந்தைக்கு, இந்த 2 வயசு குழந்தைக்கு, 10 வயசு குழந்தைக்கு சரீரம் எப்படி இருந்தது, 25 வயசு யுவாக்கு எப்படி இருந்தது, 50 வயசுல மிடில் ஏஜ்ல எப்படி இருந்தது,
இப்ப 95 வயசுல இப்ப சாக போறானா, இப்ப சுருங்கி போய் உடம்பு தோலெல்லாம் எப்படி இருக்கு, சக்தியே இல்லை உடம்புல. அந்த மாதிரி அதே நான் தான். ஆனா சரீரம் எவ்வளவு மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கு பாருங்க. அதனாலே சரீரம் ஆத்மாவாக ஆக முடியாது. இப்போ ஒருத்தர் மீது ஒருத்தன் பான பிரயோகம் பண்றான்னு வச்சுக்கோ. இப்ப சண்டையில அதுதானே முக்கியம். அதனால பான பிரயோகத்தின் போது அது அந்த பானத்தை எடுத்துட்டு ரொம்ப வசந்ததா அந்த காயத்தை ஆத்தக்கூடிய டானிக் சாப்பிட்டா, மருந்து சாப்பிட்டா ஒரு கால் சரீரம் அழியாமல் காப்பாற்ற முடியும். ஆனால் ஆத்மா எப்பவுமே அழியாது. அதனால அதை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எத்தனையோ சஸ்திர சிகிச்சைகள் பண்றான். இது இப்போ ஒருத்தனுக்கு ஒரு புல்லட்டால சுட்டான், அவனுக்கு அந்த இடத்துல அந்த எடுத்துட்டு கட்டு போட்டு அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவன் பொழைச்சும் அவன் பாட்டுக்கும் வேலையை பார்க்கிறோம் இன்னைக்கு நாம. இப்படி இந்த சரீரம் சிற்சில சமயங்களிலே சில காயகல்பாதிகளாலே, அதாவது மருந்துகளாலே அதை குணப்படுத்த முடியுங்கிறதையும் நாம பார்த்திருக்கோம். ஆனால் இந்த சரீரம் எப்படிப்பட்டது, அது என்றுமே நிலையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அப்படி தெரிஞ்சின்றவனுக்கு வைராகியம் கட்டாயம் ஏற்படும். இது 4வது பிரயோஜனம். இப்போ இத நன்னா பார்ப்போம். மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் என்னுமிடத்து இறை உண்ணுமின் நீரே. 13வது பாசுரமாக தன் திருவாய்மொழியிலே வீடுவின் முற்றம்ல அந்த பதியத்துல 2வது பாசுரம். அதுல மின்னல் கூட தோன்றி மறையும். முன்னையே சொன்னோம், இந்த மனித சரீரம் இருக்கே, இது தோன்றாமல் கூட மறையும். 2 மாசத்துல 3 மாசம் பாஷம் ஆகுது இல்லையா, அது தோன்றாயே மறைஞ்சு போயிட்ட. அப்புறம் அந்த குழந்தை செத்தே பிறக்கும் சில பேருக்கு. அப்ப பூர்ணமா வயிற்றுல வளர்ந்து கடைசியில வெளில வரும்போது செத்து போகும். அந்த மாதிரி இந்த பூமியில ஒரு நிமிஷம் கூட வந்து வர்த்திக்காதையே செத்தே பிறந்த குழந்தைகளையும் நாம பார்க்கிறோம். அதனால மின்னலாவது தோன்றி மறையும், தோன்றாமலே மறைவது சரீரம். அதனால மின்னலை போல கூட சரீரம் நிலை உள்ளதல்ல அப்படின்னார். மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைன்னா சரீரம். இந்த ஜீவாத்மாக்களுடைய சரீரங்கள் இருக்கே இன்னுயிர் ஆக்கைகள், அதெல்லாம் என்ன, மின்னின் நிலையில மின்னலை போல கூட ஸ்திரமானது இல்லை. ஏன், இது உள்ளே கரைஞ்சு போறது, இறந்தே பிறக்கிறது, இப்படி பற்பல இதனால. அப்போ இந்த சரீரம் நியமேன நாசத்தை அடையும் ஒரு வஸ்துவாக சாஸ்திரங்கள் கூறியிருக்கிறபடியினாலே அதை பத்தி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது இந்த 5வதான விஷயம். 6வதான விஷயம், சரீரம் எப்பொழுதும் அழியக்கூடியதாக இருக்கிறதுனால அது எப்பொழுது அழியும் என்பதை அறிவது கடினம். மோட்சத்துக்காக பண்ண வேண்டியதான அந்த சரணாகதிய விளம்பம் இல்லாமல், லேட் இல்லாம உடனே பண்ண வேண்டும்ங்கிறத தெரிவிக்கிறது இந்த 6வது பாயிண்டினுடைய ஒரு முக்கிய அம்சம். இப்போ இந்த மாதிரி நிறைய பிரயோஜனங்களை
சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்துக்கும் சொல்றார் தாத்பரிய சந்திரிகையில. அத அந்தந்த இடத்துல அங்கங்க வரும்போது அதை விவரிப்போம். இப்ப நம்ம பரமா பார்த்தோம். அத்வைதி என்ன சொல்றான் இதுக்குன்னா, இது நம்ம ஆத்மா சரீரம்னு எடுத்துக்கிட்டோமா, அவன் சத்து அசத்துன்னு எடுத்துக்கிறான். இந்த ஸ்லோகத்தினாலே அசத் பதார்த்தம் எது என்று சொல்லப்படுகிறது. நித்தியனான ஆத்மா சத்து, நிலையற்றதான அழியக்கூடிய அவனுடைய சரீரம் அசத்து. அப்போ சத்தை காட்டிலும் அசத்து வேறுபட்டது, சத்து அழிவில்லாதது, அசத்து அழியக்கூடியது. அதனால சரி, இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளதானே இருக்கு, இந்த அழியா பொருள் ஏண்டா அழியிற பொருள்ல உள்ள போய் பூந்ததுன்னு கேட்டான். அதுக்கு இத கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும்போது நமக்கு இந்த ஆத்மாவோட சேர்ந்து இருக்கிற சரீரம் பொய்ன்னு தெரிஞ்சு போயிடுறோம். பச்சை முழு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தனையும் பாக்குறோம், சரீரத்தோட அந்த ஆத்மா இருக்கு. என்ன சுரேஷாமி நேடான்னா வராது இல்லையா? அப்போ அந்த பேரோட சேர்ந்த சரீரத்துக்கு தானே அது. அதுவே பொய்ன்னு சொன்னா நித்திய மாயாதான் அத்வைத்தம். சொன்னாக்க இத நம்பும்படியாக இல்லை. அதுக்கு அவ காட்டுற என்ன இதுன்னா, ஒரு சரீரமானது சாம்பலா போய் அது இல்லாத போயிடுறது. சரீரம் உசுரோடு இருக்கும்போது வியாதி முதலியவற்றால் வெவ்வேறு வகையாக மாறுகிறது. ஆத்மாவுக்கு இந்த ரெண்டு விதமும் கிடையாது. அதனாலே ஆத்மா என்ற ஒன்றை தவிர உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. இருப்பதாக தெரிவது ஒரு மாயத் தோற்றம், பொய் அப்படிங்கிறது அத்வைதனுடைய கொள்கை. சரி, ஆத்மா இந்த மாதிரி இருக்கிறதுனால நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு பகவான் விதிப்பதாக அவரும் சொல்றாரு. இதே பாஷிக்காரர் என்ன சொல்றாரோ, தேசியன் என்ன சொல்றாரோ அதே தான் அவரும் சொல்றார். பட் இன் எ டிஃபரெண்ட் வே. பகவானால் இப்போ நீ யாரையும் கொல்லவும் முடியாது, உன்னையும் யாராலும் கொல்லப்படவும் முடியாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்ப இது பண்ற? சரீரம் கிரமேண என்றோ ஒரு நாள் அழியக்கூடியது. அர்ஜுனா இப்படி நினைச்சுப்பாரு. இப்போ நீ உன்னுடைய ஆச்சாரியரான துரோணரை கொல்லாவிட்டால் எம்பெருமான் மாதிரி அவரும் சாஸ்வதமா அந்த லோகத்தில் இருக்க போறாரா? நிச்சயமா கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் அவர் போகத்தானே போறார். அப்போ எப்ப அவருடைய ஆத்மாவை ஒன்னால் அழிக்க முடியாதோ, அதனாலே சண்டையிலே நீ அவரை அழிப்பது என்பது அவர் உடலைத்தான். உடல் வேறு, ஆத்மா வேறு. ஐயோ எங்க ஆச்சாரியனுக்கு நான் பாதகம் பண்றேன்னு அங்க நினைக்காதே, அது கூடாது அப்படின்றார். ஏன்னா அது உபய விதத்திலேயும் நாசம் கிடையாதனால அந்த சத்து சத்தாவே இருக்கு, அசத்து அசத்தாவே இருக்கு. சரி, சண்டை போடணுங்கிறதுக்கு தானே இவ்வளவுன்னு சொல்றா. அப்போ தானாகவே கை கொண்ட ஸ்வதர்மத்திலிருந்து ஒழிவு அடைய வேண்டாம். யுத்தம் பண்ணுவது என்பது சத்திரியனுக்கு கடமை. உனக்கு சாஸ்திரங்களாலே விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து நீ மீறாதே அப்படின்னு அர்ஜுனனுக்கு அத்வைத பரமா இருக்கிறது அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. துவைத்தத்துல இன்னும் அதை விட அளவு கடந்து எங்கும் நிறைந்திருக்கும் பகவானை அறிவற்றவர்களும் அறிவில்லாதவர்களும் நித்தியர்களும் கூட
அந்த தேகத்தை படைத்த ஜீவர்களுடைய இந்த கண்ணுக்கு தென்படும் ஸ்தூல தேகங்கள், அதனாலே அது அறிவுடைமைன்றார். அழிவில்லாததான சொரூபம் அந்த தேகத்தை உடையதெல்லாம். அதுக்கு அத்தனைக்கும் உபாதி உண்டு. ஜுரம் வரும், ஜலதோஷம் வரும், இந்த மாதிரி சரீரத்துக்கு பலவிதமான மாறுபாடுகள் ஏற்படும். தஸ்மாத்து பிம்பமான பகவான் நித்தியன், சுரூப தேகம் என்ற உபாதி நித்தியமா இருக்கு. இந்த ரெண்டுக்கும் சந்தி, எந்த சமீபமும் நித்தியமாகாது. ஆகையாலே ஜீவர்கள் அனாதி நித்தியர்களே. அதனால் ஹே பரத வம்சத்திலே பிறந்தவனே, நீ போர் செய்வாயாகன்னு 3 பேரும் ஒரே ஸ்லோகத்துக்கு 3 விதமா அர்த்தம் பண்றார். இதை காட்டுறதுக்கு தான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். நம்மளுது சரீரத்தை எவனாலும் ஆத்மா அழிக்க முடியாதுடா, அதனால சரீரத்தை நீ இது அத்வைதி சரீரம் ஒண்ணு கிடையாது, அது மாய தோற்றம், பொய் மித்தியருட்டான். துவைத்தி அதுக்கு என்ன சொல்றான், ஜீவாத்மாக்களும் அனாதி நித்தியர்கள் தான், எம்பெருமானும் அனாதி நித்தியம்தான். அதனால ஒரு நித்தியம் இன்னொரு நித்தியம் அழிக்க முடியாது. இப்ப நீ பீஷ்மர் அழிக்க முடியாது, பீஷ்மர் ஒன்னு அழிக்க முடியாது. இதெல்லாம் நித்தியங்கள். ஒரு நித்தியத்தினால இன்னொரு நித்தியத்தை அழிக்கவே முடியாது. அதனால தைரியமா சண்டை போடு அப்படின்னு உபதேசம் பண்ணார்னு இப்போ இதற்கு மேலே எம்பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றதெல்லாம் அதி உன்னதமான ஆத்ம தத்துவங்களை பற்றியது. அத நாம புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அது எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு எளிமையா அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். ஏதாவது அதுல சந்தேகம் இருந்தால், இல்ல அடியன் விளக்கி சொன்னது புரியலேங்கிற மாதிரி இருந்தால் தயவு பண்ணி கேளுங்கோ. திரும்பவும் அடியனால அதை முயற்சி பண்ணி உங்களுக்கு தெளிவாக்குறதுக்கான ஒரு முஸ்தீப் அடியன் கண்டிப்பா பண்றேன். அடுத்ததா 19வது ஸ்லோகமா, நயேனம் வேத்தி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதேஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ ந அயம் ஹந்தி ந ஹன்யதே. அத்தியுதமான ஸ்லோகம். ஏனம் அழியாததான இந்த ஆத்மாவை குறித்து, ஹந்தாரம் அழிக்கும் வஸ்துன்னு ஒண்ணு இருக்கிறதாக, யஹா எவனொருவன் வேத்தி எண்ணுகிறானோ நினைக்கிறானோ, ஏதம் இந்த ஆத்மாவை, ஹதம் கொல்லப்பட்டவனாக, யஹாச்ச எவனொருவன் மன்யத்தே நினைக்கிறானோ, தௌபேன தௌபௌ அந்த 2 பேரும் நவிஜானீதஹா உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் அல்ல. அப்போ நஹன்யதே ஆத்மா ஒரு காலும் கொல்லப்படுவதில்லை. இப்போ வரிசையா சொல்லிட்டு வரான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு. தேகம் வேறு ஆத்மா வேறு, தேகம் வேறு ஆத்மா வேறு. மேலும் இந்த தேகம் அழியும், ஆத்மா அழியாது அப்படிங்கிறதையும் பல காரணங்களை சுட்டி காட்டி சொல்றான். இதுல நம்மை போன்ற தப்பு அடியேனை போன்ற மந்த மதிகளுக்கும் கூட தெளிவாக தெரியும்படியாக நம் பூர்வர்கள், அதிலும் பிரத்யேகமாக நம் சுவாமி தேசிகன் அந்த தாத்பரிய சித்திரிகையில ஒரு அந்த விவாதத்தை எடுத்து வைக்கிற அழகு இருக்க, அது சொல்லி முடியாது. ஆத்மாவை கத்தியால் வெட்ட முடியாது, நெருப்புனால கொளுத்த முடியாது, ஜலத்தினால நனைச்சு நஞ்சு போகும்படியா பண்ண முடியாது, காத்துனால வளர்த்த முடியாது, பறக்கடிக்க முடியாது. ஏன்னா இது
காற்றை காட்டிலும், அக்னியை காட்டிலும், ஜலத்தை காட்டிலும் அதி சூக்ஷ்மமான வஸ்து. அதனால அது ஊருல போது போடும். அதனால அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்தூலமான இந்த சரீரத்தை வெட்டலாம், ஆத்மா வெட்ட முடியாது. இந்த ஸ்தூலமான சரீரத்தை கொளுத்தலாம், ஆத்மா கொளுத்த முடியாது. இந்த ஸ்தூலமான சரீரத்தை நினைக்கலாம். நம்ம அதுதானே தினம் குளிக்கும் போது பண்றோம். நினைக்கலாம், வளர்க்கலாம். ஆனா ஒத்த இந்த விஷயத்தெல்லாம் உணர்ந்துக்காம கத்தியாலே நான் அவனை குத்தி கொன்னுட்டேன்னு சொல்றான்னு வச்சுங்கோ. அப்போ எவனொருவன் இவன் அவனால் கத்தியால் குத்தப்பட்டான் என்று நினைக்கிறானோ, அந்த சொன்னவனும் சரி, அதுக்கு உட்பட்டவனும் சரி, எவனான் கத்தியால் குத்தப்பட்டானோ, எவன் கத்தியால் குத்தினானோ, அந்த 2 பேருமே ஆத்மஸ்வரூபத்தை கிஞ்சித்தும் உணர்ந்து கொண்டார்கள் அல்ல. அவனும் கொல்லவில்லை, இவனும் கொல்லப்படவில்லை என்பது பகவான் சொல்லுகிறதான இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு கருத்தா வச்சுக்கணும். அதுக்கு மேலே அர்ஜுனன் கேட்கிறான், சரி ஆத்மா அழியாதுன்னு சொல்ற கிருஷ்ணா, ஒத்துக்கிறேன். ஆனா பிராணிய ஹிம்சிக்காத, பிராமணனை கொல்லாதே அப்படின்னு வேத வாக்கியம் இருக்குல்ல. பிராமணானாம் நவத்யதேன்னு சாஸ்திரம். அப்புறம் எந்த பிராணியும் ஹிம்சிக்காதேன்னு சொல்றது. அப்போ ஆத்மாவை கொல்ல முடியாது என்று இருக்கும்போது பிராமணனை கொல்லாதேங்கிற வேத வாக்கியம் எப்படி வந்தது? அப்போ பிராமணனும் ஆத்மாவா இல்லையா? இப்போ வேதத்துல என்ன சொல்றது? பிராமணனை கொல்லாதேன்னு இருக்கு. அப்போ இந்த கொல்லப்பட்ட பிராமணன் ஆத்மாக்கு தான் அழிவு கிடையாதானோ? அப்போ அந்த கொன்ன பிராமணனுக்கு ஆத்மா இருக்கா இல்லையா? எந்த பிராமணன் கொல்லப்பட்டானோ அந்த பிராமணனுக்கு ஆத்மா இருக்கா இல்லையா? ஏன்னா ஆத்மா இருந்தா அவன் அழியக்கூடாது, அவன் கொல்லப்படக்கூடாது. ஆனா கொல்லப்பட்டான்னு வேதமே சொல்றதேனா, என்னுடைய பேச்சையோ இத்தரால் பேச்சையோ சொல்ல, வேதம் என்ன சொல்றதோ, எதை நீ பிரமாணம்னு சொல்றியோ அந்த பிரமாணத்தை காட்டியே நான் சொல்றேன். அப்போ ஆத்மாவை கொல்லாதே, ஹிம்சிக்காதேங்கிற பதங்கள்லாம் சாஸ்திரத்துல வருது. அதை ஆராய்ச்சி பார்த்தா என்ன தெரியுது? ஆத்மாவை நாம் கொல்லலாம், ஆனால் நாம் அதை கொல்வது பாபம் என்றல்லவா நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதான உண்மை. கொல்லப்படாது, கொன்னா பாபம்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வாக்கியங்களை எல்லாம் கேவலம் சரீரத்தை பற்றியே மாத்திரம் இருப்பதாக நாம் கண்டிப்பா சொல்ல முடியாது. பிராமணனை கொல்லாதே என்பதற்கு பிராமண சரீரத்தை கொல்லாதேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொல்லுவது என்பது உயிருள்ளவைக்குத்தான், உயிரில்லாதவ கொல்லுன்னு சொல்ல முடியாது. அப்ப அச்சேதன சரீரத்தை அழிக்காதேன்னு சொல்லலாம், நாசப்படுத்தாதேன்னு சொல்லலாம், வெட்டாதேன்னு சொல்லலாம். அப்ப கொல்லாதேன்னு அங்க வராது. அதுக்கப்புறம் பிராமண சரீரத்தை கொல்லாதே என்று, சரி பிராமணனை கொல்லாதேன்னு ஆத்மாவை சொல்லல, அங்க பிராமணன் சரீரத்தை கொல்லாதேன்னு அவன் சரீரத்தை தான் சொல்லிருக்குன்னு சொன்னா, அப்போ பிராமணன் வேறு அவன் சரீரம் வேறுன்னு அங்கேயே தெரிஞ்சு விடுறதா? அப்போ அதுவும் பொறுத்து. இப்போ மாதா பிதாக்கள் உயிருடன் இருக்கும் போது அவர்களை புத்திரன் மனம் கொண்படி கண்டவாறு ஏசி பேசினால் அவனை மாத்ருஹதா பித்ருஹதா அப்படின்னு வேதம் சொல்றது. துச்சமா அம்மா அப்பாவை வெய்யறான் ஒருத்தன், அந்த மாதிரி ஒரு அயோக்கியன் இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் மாத்ருஹதா பித்ருஹதா என்ற பெயரினாலே வேதத்தினாலே அழைக்கப்படுகிறான். அப்போ மாதா பிதாக்களை கொலையா பண்ணிட்டு அவன் இல்லையே, அப்புறம் ஏன் அவனுக்கு மாத்ருஹதா இல்ல பித்ருஹதா? நீ ஏன் பேரு
அப்படின்னா அதே மாதா பிதாக்கள் இறந்த பிறகு அவர்களை வெட்டினாலும் நெருப்பை அவர்களுடைய உடலிலே கொட்டினாலும் அவனை ஹிம்சகன் என்றோ கொலையாளி என்றோ யாரும் நினைக்கிறது இல்லை. இப்போ மந்திர புரஸ்காரமா அந்த சுடுகாடுல கொண்டு போய் அந்த சிதையில பாடியை வச்சு அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லி அந்த அக்னி சேர்க்கிறாடணும் இல்லையா? இப்போ அக்னியால தந்தையை இவன் எரித்தான், அப்போ என் தந்தையை கொன்ற படுபாவி இவன் எவனாவது புள்ளைய சொல்றானா? அந்திம கர்மத்தை பண்றானோன்னா அப்பாவுக்கு புள்ள என்ன பண்றான்? நெருப்பு வச்சு கொடுத்துதானே கொடுத்துறான் அப்பாவை. அப்போ அப்பாவை எரிப்பதனாலே அப்பாவை கொன்றவனாக அவன் கருதப்படுவானா மாட்டானா? இது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இதுக்கு பகவானுடைய சமாதானம் அத்தி அற்புதம். ஆத்மாவை அழிக்க முடியாது, அது நித்தியம்னு திருப்பி திருப்பி சொல்றேன், திருப்பி திருப்பி நீ கேட்டுட்டு இருக்கேடாப்பா. அவனை கொல்லாதே இதனை கொல்லாதேன்னு சாஸ்திரம் சொல்றதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கும் அந்த உடலுக்கும் உள்ள சம்பந்தம். கொல்லுவது என்பது என்ன அப்படின்னா, நீ கொல்லாம விட்டா கூட அந்த சரீரம் என்னைக்கோ ஒரு நாள் அழியதான் போறது, சாஸ்வதம் கிடையாது. அது அழிய போறது, அழிக்கிறதுல என்ன இருக்கு? ஆனால் கொலை என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த ஆத்மாவிலிருந்து சரீரத்தையோ அல்லது சரீரத்திலிருந்து இந்த ஆத்மாவையோ தனிமைப்படுத்துவதற்கு பத்தியா அது தாண்டா கொலை. கொலைக்கு புது எக்ஸ்பிளனேஷன் வந்ததா? கொலைன்னா என்ன? சரீரத்தை ஆத்மாவை காட்டிலும் வேறாக பிரிப்பது, ஆத்மாவை சரீரத்தை காட்டிலும் வேறாக பிரிப்பது. இது வேற எந்த மதத்திலேயும் சொல்லப்படாததான ஒரு அர்த்தம். அது ரொம்ப இது. ஏன்னா நம்ம விசிஷ்டாத்வைதிகளான சித்தாந்திகள் மட்டுமே ஒத்துக்கொள்றதான இது. அது என்னன்னா, சரீரத்துக்கு அவள்லாம் 3 விதமான லட்சணத்தை சொல்றான். ஆதேயத்துவம், விதேயத்துவம், சேஷத்துவம் அப்படின்னு 3. அதாவது எம்பெருமான் தாரகனாக இருந்து தாங்குகிறான், நியாமகனாக இருந்து நியத்தாவாக இருந்து நியமிக்கிறான், சேஷியாக இருந்து நம்மை அடிமை கொள்ளுகிறான். நாம சேஷன், அவன் சேஷி, நம்மை அடிமை கொள்ளுகிறான். அவன் நியந்தா, நாம் நியாமகான். அவன் திருக்கு, நம்ம தாரியம், தரிக்கப்படுபவன். அதே மாதிரிதான் இப்போ எது எதை தாங்குகிறது, எது எதை தரிக்கிறது என்பதிலே நிறைய குழப்பம். அதை ஒவ்வொன்னா சொன்னா நல்லா புரியும். ஒரு சைக்கிள்ல ஒருத்தன் ஏறிண்டு போறான், இல்ல மோட்டர் சைக்கிள் ஓட்டுறோம். இப்போ அந்த மோட்டர் சைக்கிள் இவனை தாங்கிறதா, இவன் மோட்டர் சைக்கிளை தாங்குறானா? ஒருத்தன் சைக்கிள்ல பெடல் பண்ணி ஓட்டின்னு போறான், அந்த சைக்கிள் அவனை தாங்கிறதா இல்ல அவன் சைக்கிளை தாங்குறானா? இந்த சைக்கிள் அவனை தாங்கிட்டுன்னா அவன் இல்லாத போதும் அது தாங்கப்படணும் இல்லையா? அது ஸ்டாண்டு போட்டாதான், இல்லைன்னா பொத்து முடிஞ்சிடும். சைடு ஸ்டாண்டோ சென்டர் ஸ்டாண்டோ போட்டாதான் நிக்குது, இல்லைன்னா என்ன பண்றது? பொத்து முடிஞ்சிடும். அப்போ தாங்கும் சக்தி அந்த சைக்கிளுக்கு இல்லை. அப்போ அந்த சைக்கிளை இவன் பேலன்ஸ் பண்ணி தாங்கிடுறான். இப்போ சைக்கிள் ஓட்டுறதுக்கு முதல்ல தெரியாத போது எத்தனை இடத்துல விழுந்து முட்டிய வேதம் காயம் வரதான் இல்லையா? சைக்கிள் முதல்ல பழகும் போது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எதனால ஏற்படுறது இதெல்லாம்? அங்கே இந்த 3 காட்டிலும் 4வது ஒரு காரணமாக அபிருது சம்பந்தத்துவம், இன்னொரு புதுசான சம்பந்தத்தை பாஷ்யக்காரர் சொல்றார். ஸ்ரீ பாஷ்யத்துல சுவாமி தேசிகன் அதை அற்புதமா எவ்வளவு வியாக்கியானம் பண்றார். அப்படின்னா என்னன்னா,
உடலோடு சேர்ந்த ஆத்மா அல்லது ஆத்மாவோடு சேர்ந்த உடல் இரண்டையும் பிரிக்க முடியாமல் பந்தப்படுத்தப்பட்டிருக்கும். இதத்தான் அபிருது சம்பந்தத்துவம்னா, இந்த ஆத்மாவை சரீரத்திலேருந்து பிரிச்சாலும் இந்த சரீரம் நிலை பெறாது. அதே மாதிரி இந்த சரீரத்தை ஆத்மாலேருந்து எடுத்தாலும் திருப்பி எது சரீரம் தான் போகும், ஆத்மா அப்படித்தான் போகும். இப்போ முள்ளு மேல வேஷ்டிய போட்டான், அத பரபரன்னு இழுத்தான்னா எதுக்கு எவனுக்கு நஷ்டம்? அவன் வேஷ்டி தான் கிழியும், இவனுக்கு தான் நஷ்டம் இல்லையா? அப்போ வேஷ்டி மாறி இந்த சரீரம், அந்த முள்ளு மாதிரி ஆத்மா. இந்த ஒரு உதாரணத்துக்கு, அதுக்காக ஆத்மா முள்ளு நினைச்சுக்க வேண்டாம், இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இந்த ஆத்மாவிலிருந்து சரீரத்தை பிரித்தாலோ அல்லது சரீரத்திலிருந்து அந்த ஆத்மாவை பிரித்தாலோ இரண்டு விதத்திலேயுமே நிலை உள்ளதான ஆத்மா ஒரு காலம் அழிவதில்லை. அது இன்னொரு சரீரத்தை எடுத்துன்னு போயே போடுறது கிடைக்கும். இந்த சரீரம் தான் பூமியில விழறது. அதனால இந்த சரீரத்தோடு சேர்ந்தவனான ஜீவாத்மா இருக்கானே, அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தது. அந்த சேர்க்க இருக்கிற வரைக்கும் அதுக்கு விநாசம் இல்லேன்னு சொல்லல, விநாசம் ரொம்ப குறைவுன்ற பாஷிக்காரு. இல்லேன்னு சொல்லல. ஏன் உசுரோடு இருக்கிறவங்க கத்தியால குத்தி கொலை பண்ண முடியாதாங்க? இல்ல. அப்போ அது குறைவு, அது அவ்வளவு அதிகமா கிடையாது, நிலையற்றதாக இல்லை, நிலை உள்ளதாக. ஆனால் ஏதோ ஒரு காலத்துல அழிவதாக கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்றார். இப்போ ஆத்மாவை அழிக்க முடியாதுன்னு சொன்னா அது நித்தியம். அதனாலே அவனை கொல்லாதே இவனை கொல்லாதேன்னு சாஸ்திரம் சொல்றதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கும் அந்த பர்டிகுலர் சமயத்துல அந்த சரீரத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை போக்காதே, நீக்காதேன்னு தான் சொல்றதே தவிர கொல்லுதல் என்பது ஆத்மாவை கொல்லுவது அல்ல. கொல்லுவது என்பது அந்த ஆத்மாவும் உடலும் சேர்ந்ததான சேர்க்கையை பிரிப்பது. The separation is called murder. அதுதான் அங்க சொல்றாரு. அப்போ இப்போ நாம கொலைங்கிறது எது அப்படின்னா, இந்த சரீரத்தை ஆத்மாவை விட்டு பிரிப்பது கொலை. உடனே அர்ஜுனன் கேட்டான், அதைத்தானே என்ன பண்ண சொல்றேன்? இப்போ கொலைங்கிறது அதைத்தானே பண்ண சொல்றேன், நீ என்ன பண்ண? சரி, நீ அதை அழிக்காத விட்டா கூட பீஷ்மருடைய இது அப்படி யுக கணக்குல இருக்க போறதா? அது ஒரு நாள் தாண்டா போறது, தானா கீழே வந்து சாதான போறது. அது அன்னைக்கு போறத இன்னைக்கு போடுறோம் என்ன? என்னைக்குமே அழிவுபடுறது என்னைக்கு அழிஞ்சா என்னந்திருக்க? அது ஒண்ணும் இல்லையே அப்படின்னார். அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உடல் உள்ளதான இந்த தொடர்பை துண்டிப்பது மகத்தான பாபம் என்பது திரிமதஸ்தாலாலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அது அத்வைத்தியா இருக்கட்டும், துவைத்தியா இருக்கட்டும், விசிஷ்டாத்வைத்தியா இருக்கட்டும், அவ இந்த பிரிக்கிறதுன்னு சொல்றத கொல்லதுன்னு சொல்றா. ஆனா இந்த மாதிரி பண்றது பாபம்னு 3 பேருமே ஒத்துக்கிறார். அதாவது விசிஷ்டாத்வைத்தியான நாமும் ஒத்துக்கிறோம், துவைத்திகளும் ஒத்துக்கிறார், அத்வைத்திகளும் ஒத்துக்கிறார். சரி, அதற்கு மேலே பிறப்பு எது இறப்பு எது என்பதை பத்தி இதே ஸ்லோகத்துல உபௌதௌ ந விஜானீதா ந அயம் ஹந்தி ந ஹன்யதேன்னு அதை வச்சுண்டு இப்போ பிறப்பு எப்படி ஏற்படுகிறது, இறப்பு எப்படி ஏற்படுகிறதுங்கிறத பகவான் சொல்ல போறான். இத நாளை வரைக்கும் பொறுத்திருந்து நாம் கட்டாயம் அனுபவிப்போம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அடியே நியமனம் வாங்கிக்கிறேன். தன்யோசம்.